அந்த குட்டி பூச்சை ரோட்டில் என்ன ஒன்று அண்ணா ஒன்று இப்போ பாருங்க மூணனும் சுற்றி தெரியுது. மக்கா என்ன விஷயம்னா ரோட்டில் பாவப்பட்ட 3 பூச்சையும் கொண்டு போய் எவனை விட்டுட்டு போயிட்டான். அப்போ எனக்கு நான் ஊர்லேருந்து கேரளாலேருந்து ஊருக்கு கிளம்பி வரக்கூடிய டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக அனுஷிகா மொபைல்ஸ்கிட்ட கொண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்டு நான் என்ன டப்பா ஒன்றும் இல்லை காட்டு பகுதினால அப்போது கொண்டு போயிட்டுருக்கோம். மக்கா அப்போ அனுஷிகா மொபைல்ஸ் அந்த டாக் ஹாஸ்டல்லாம் வச்சுருக்காங்க நம்ம குளச்சல்ல, அவங்கள தேடி தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடில் ஒரு பாவம் ஒரு 2 பூனைக்குட்டி 3 பூனைக்குட்டி ரோட்ல யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க மக்கா. நம்ம அப்ப என்ன மனசு கேட்கல. அப்ப இங்க கேரளால வந்துட்டு இருக்கேன், 40 கிலோமீட்டர் இங்க இருந்து போனோம். அப்போ 40 கிலோமீட்டர் கொண்டு போய் இவங்க 3 பேரையும் கொண்டு சேர்க்க போறோம். அவங்களுக்கு முன்னெடுத்து கேட்டாச்சு, இப்போ போயிட்டு தான் இருக்கோம் குளச்சல பார்த்து. வாங்க மக்கா கொண்டு போய் சேர்த்துருவோம். எப்படி அது பாவம் ஹாஸ்டல் மக்கா. அப்போ அது பசியில் துடிச்சிட்டு இருக்கு. அப்போ பால் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சாயக்கடையில் நிறுத்தி பால் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க ஆடை நிறைய இருக்குது, ஆடை சாப்பிட்டா அது பசி அடங்கும், அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கும் தம்பி, அதனால் எது கொடுங்கன்னு சொன்னாங்க. ரோட்டில் வேற போட்டுட்டு அப்போ கையை கடிச்சது. சாப்பிட்ரு கிடக்கும். எப்போ கொண்டு விட்டானோளோ தெரியல. அதே மாதிரி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு காரில் கட்டித்தாங்க. பாவம் அதுக்கு அம்மாயிட்ட வந்து பிரிச்சு ரோட்ல வந்து போட்டிருக்கானு பேத்தேன்னு. இங்க இருந்து 30-35 கிலோமீட்டர் இருக்கு. இறக்கி விடாதுக்கா. பாவம் சாப்பிட்டு மிண்டாத கிடக்கட்டு. ஒரே கரைச்சல் எத்தி எத்தி சாடுது. என்ன வளர்க்கணும்னு ஆசை கொண்டு போய். இதெல்லாம் தின்னாச்சு. சரி ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. போட்டானா அக்கா தான் பூனைக்கு பால் ஒழிச்சிருக்கா அக்கா. மக்கா அப்ப பூனைக்கு பால் கொடுத்த அப்புறம் அமைதியா கிடக்குது 3 பூனையும். தெரியுதா உங்களுக்கு? ஹெல்மெட்டுக்குள்ளதான் கிடக்கு மக்கா, வேற வழி இல்ல. அப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் காட்டு பகுதி தாங்க. உரங்கட்டு பாவம் மக்கா. பூனைக்கு பால் கொடுத்த அப்புறம் பயங்கர சவுண்டு. நீ எப்போ உரங்கன்னு தெரியல, எத்தி எதிச்சு ஆடுதுல. சும்மா கிடங்கல. அவ ஃபுல் ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்னா ரப்பர் காடு. மக்கா பூனை இங்க பாருங்க, ஒரு பூனை மேல ஏறி வருது. நல்லா முடியெல்லாம் இருக்கு பூனைக்கு. டேய் இதான் வீடு 2 மணி நேரத்துக்கு பேசாம உள்ள போய் கடை. பாவம் மக்கா பாவம், அதுக்கு ஒன்றும் தெரியாது.
மக்கா அப்போ கேரளாக்குள்ள வந்து ஏதேசம் அருமனை கிட்ட வந்துட்டோம். அப்போ இதுதான் அருமனை ஜங்ஷன். பூனை ஒரு பூனை எழும்பிட்டு இவ்வளோ நேரம் உறங்குறாவ 3 பேர் வந்து. ஒன்று கிளம்பிட்டு உறக்கம் முடிச்சாச்சு. பால் பிடிச்சி கிடந்து உறங்குச்சு. எழுப்பிட்டு மக்கா என்ன இப்போ 25 கிலோமீட்டர் வந்திருப்போம். என்ன 25 கிலோமீட்டர் கிட்ட போகணும், 20 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். அருமனை ஜங்ஷன். அப்போ மக்கா இதுதான் என்னோட கேட்டு. இந்த 3 கேட்டையும் இங்கே கொண்டு வந்து வீட்டில் போட்டிருக்கோம். அனுஷிகா மொபைல்ஸ்ட்டை கொண்டு கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு போய் பார்ப்போம். அப்போ எப்படியோ கொண்டு வந்துட்டோம் மக்கா. 40-45 கிலோமீட்ரு.